உங்கள் லைஃப்பில் என்னடா இது ஒரே மாதிரியே போகுதுன்னு தோணுதா? லைக் யூ வாண்ட் டு பிகம் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன். லைஃப்பில் சில நேரம் ஒரு ஃபீலிங் வரும், ஐ எம் ஸ்டக். அதே லைஃப் ஸ்டைல், அதே ஃப்ரெண்ட்ஸ், அதே ரொட்டீன். டீப் இன்சைட் உங்களுக்கு தெரியும் யூ ஆர் மீன்ட் ஃபார் சம்திங் பிக்கர். பட் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் கன்ஃபியூஷன். ரீஇன்வென்டிங் யுவர் செல்ஃப்னு சொன்னால் இட்ஸ் நாட் அபவுட் சேஞ்சிங் யுவர் நேம் ஆர் மூவிங் டு எ நியூ சிட்டி. இது உங்கள் மைண்ட் செட் ஷிஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம லைஃப்பை எப்படி மொத்தமாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த 7 மினிட்ஸ் உங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எப்போவாச்சும் யோசித்து பார்த்துருக்கீங்களா, ஒய் ஐ எம் ஸ்டில் இன் த சேம் பிளேஸ்? லைஃப்பில் மேலே போகணும்னு ஆசை இருக்குது, பட் எப்படின்னு தெரியல. டுடே ஐ எம் ஷோயிங் யூ த எக்ஸாக்ட் ப்ளூ பிரிண்ட் டு ரீஇன்வென்ட் யுவர் லைஃப். ஃபஸ்ட் ஸ்டெப், த ஐடென்டிட்டி ஆடிட். உங்கள்கிட்ட நீங்களே இப்போ ஹானஸ்ட்டாக இருக்கணும். ஒரு பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிக்காத 3 விஷயத்தை எழுதுங்க. மேபி இட்ஸ் ப்ரொக்ராஸ்டினேஷன், இல்லைனா ஃபாஸ்ட் ஃபுட் அடிக்ஷன், இல்லைனா நெகட்டிவ் திங்கிங். இப்போ யோசிங்க, இந்த ஹேபிட்ஸ் கூடயே நான் இன்னும் 5 வருஷம் இருந்தால் என் லைஃப் எப்படி இருக்கும்? ஸ்கேரியாக இருக்கா? அதுதான் ரியாலிட்டி. Reinvention starts when the pain of staying the same is greater than the fear of change. உங்கள் பழைய வெர்ஷனுக்கு ஒரு ஃபைனல் குட் பை சொல்லுங்கள். யூ கேன் டூ இட் ரைட் நவ். ஃபஸ்ட், பாஸ்ட்டை மறந்துடுங்க. டிஃபைன் யுவர் செல்ஃப், யுவர் ஃப்யூச்சர், நாட் யுவர் பாஸ்ட். ரீஇன்வென்டிங் யுவர் செல்ஃப்னு சொன்னால் அது நியூ இயருக்கு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் டூ இட் ரைட் நவ். உங்களுடைய பழைய ஃபெயிலியர்ஸ், உங்கள் பேட் இமேஜ், இதெல்லாம் ஒரு சூட்கேஸில் போட்டு லாக் பண்ணி ஓரமாக வைங்க. டிஃபைன் யுவர் செல்ஃப் பை யுவர் ஃப்யூச்சர், நாட் யுவர் பாஸ்ட். பிளான் யுவர் டே. ஒரு நோட் புக்கில் இன்றைக்கி என்ன பண்ணணும்னு 3 மெயின் டாஸ்க் மட்டும் எழுதுங்க. கிளியரான ஃபோக்கஸ் இருந்தால் டென்ஷனே இல்லை. ஸோ இந்த ஹேபிட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்விரான்மெண்ட் சேஞ்ச். உங்கள் சரௌண்டிங்ஸை கொஞ்சம் மாற்றுங்க. சேஞ்ச் யுவர் ரூம் செட்டப், ஸ்டார்ட் ஃபாலோயிங் நியூ பீப்புள் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் கட் ஆஃப் நெகட்டிவ் வைப்ஸ். என்விரான்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்களை சுற்றி இருக்க விஷயந்தான் உங்கள் பிஹேவியரை டிசைட் பண்ணுது. இஃப் யூ ஹேங் அவுட் வித் 4 லேசி பீப்புள், யூ வில் பி த 5th ஒன். கண்டிப்பாக. சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு இன்செக்யூர் ஃபீலிங் தர அக்கௌண்ட்ஸை அன்ஃபாலோ பண்ணுங்கள். க்ளீன் யுவர் ரூம். ஒரு க்ளீன் டெஸ்கில் உட்காந்து ஒர்க் பண்ணும்போது வர ஃபோக்கஸே வேறு. சேஞ்ச் யுவர் சரௌண்டிங்ஸ் டு மேட்ச் த பர்சன் யூ வாண்ட் டு பிகம். ஸ்டார்ட் ஃபாலோயிங் எஜுகேஷ்னல் பாட்காஸ்ட் ஆர் ப்ரொடக்டிவிட்டி சேனல்ஸ். ரீஇன்வென்ஷனுக்கு முக்கியமான விஷயம் நியூ ஸ்கில்ஸ். நீங்கள் யாருன்னு உங்கள் ஸ்கில்ஸ் தான் டிசைட் பண்ணணும். அதுக்காக காலேஜ் போனால் தான் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது. எவ்ரிடே 1 hour ஏதாவது புதுசாக கற்றுக்கோங்க. கிராஃபிக் டிசைன், கோடிங், பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆர் ஈவன் குக்கிங். இன்றைக்கி இருக்க இன்டர்நெட் வேர்ல்டில் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ, ரைட்? யூடியூப்பில் எல்லாமே இருக்குது. when you add a new skill, you are literally adding a new layer to your personality. நீங்கள் வேல்யூ ஆட் பண்ண உங்கள் கான்ஃபிடென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஏறும். நம்பர் 4, the 21 day இம்ப்ளிமெண்டேஷன். இப்போது பிளான் ரெடி, பட் ஆக்ஷன் அதுதான் கஷ்டம். அதுக்கு தான் நம்ம 21 day ரூல் யூஸ் பண்ண போகிறோம். பிரெயினுக்கு ஒரு புது ஹேபிட் செட் ஆக 21 days ஆகும். இந்த 21 daysல ஜங்க் ஃபுட் ஸ்டாப் பண்ணுறது, டெய்லி 20 minutes ரீடிங் பண்ணுறது அண்ட் 30 minutes எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு 3 days எக்ஸைட்மெண்ட்டில் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட்டு 10 days ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி லாஸ்ட் வீக் வந்துட்டிங்கன்னா பூம், யூ ஆர் எ நியூ பர்சன். இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மேலே வரணும்னு நினைக்கிற கம்யூனிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பில்ட் நியூ ஹேபிட்ஸ் ஸ்லோலி. ஓவர் நைட்டில் யாரும் சூப்பர் ஹீரோ ஆக முடியாது. ஜஸ்ட் 1% ப்ராக்ரஸ். இன்றைக்கி ஒரு 10 pages படிங்க.
ஆர் டெய்லி 50 மினிட்ஸ் ஒர்க் அவுட். அதுதான் உங்கள் நியூ ஐடென்டிட்டியை பில்ட் பண்ணும். And one secret, don't tell everyone your plans. Just work in silence. உங்கள் ரிசல்ட்ஸே எல்லாருக்கும் ஆன்சர் சொல்லும். நீங்கள் உங்களையே ரீஇன்வென்ட் பண்ண ரெடியா? இதில் எந்த ஹேபிட்டை ஃபஸ்ட்டு மாற்ற போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அட் ஃபைனல், ரீஇன்வெஸ்டிங் யுவர் செல்ஃப் இஸ் எ ஜேர்னி, நாட் அ டெஸ்டினேஷன். நீங்கள் நினைக்கிற அந்த லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கொடுத்துருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக எந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்ற போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ வில் பி ரீடிங் ஆல் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் திஸ் இஸ் DS Lifestyle Vlog. Keep signing off. Keep growing. Keep reinventing. Thank you for watching. Thank you so much for giving this time.